பாத்தியல்ல இந்த உருப்படாத பயலுவ கூட சேர்ந்தா நம்ம வீட்டு பயலுவ உருப்படாம போறானுவோ. சேட்டு எங்கடா? சேட்டெல்லாம் இங்க வரல. எங்க பண்ணணும்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாம அவனு போக மாட்டானோடா எங்கேயே. ஏன்டா இப்படி பொழுதனைக்கு உட்காந்து பலிக்கு விளையாண்டுக்கிட்டே உருப்படாம போறிடுவா? ஏன் பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போனா என்ன? நாங்க கரெக்டா பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பள்ளிக்கூடம் பக்கமே வராம இருக்கான கும்பவன், அவனை போய் கேளுங்க. ஏன்டா ஒரு வயசு வித்தியாசம் இல்லடா, ஒரு பெரிய மனுஷன் தானே இவரு. வந்து கேட்டுட்டு இருக்காருல, அவருக்கு ஒழுங்கா பதில் சொல்லி நீங்கள்வா இப்படி திமுறா பதில் சொல்லிட்டு இருக்கிறியா? சேட்டு வந்தானா இல்லடா? எத்தனை தடவை தான் சொல்றதே இங்க வரலன்ட்டு. இவங்கள்ட்ட பேசி கதைக்காவது. சரிவா, நம்ம அங்கிட்ட போய் பார்ப்போம். அடுத்த தெருவில் விளையாண்டு நின்றாலும் பண்ணுவா. இதே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்காம இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பள்ளிக்கு போங்கடா. அது எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடா. என்னடா உங்களை எல்லாரையும் வந்து எங்க பாப்பா வந்து சத்தம் போட்டுட்டு போனார் போல இருக்கு. அதுதான் நீங்க அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அவர் பேசுறதே எல்லாம். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதேப்பா. அவர் ஏதாவது சொல்லிட்டு போட்டு வாங்க நம்ம விளையாடுவோம். இனி உங்களை எல்லாம் சேர்த்து விளையாட முடியல இல்ல. நாங்களும் தனியாக தான் விளையாட போறோம், நீங்களும் போய் தனியாக விளையாடுங்க. உங்க பாப்பா பேசின பேச்சுக்கு எனக்கு இன்னைக்கு மண்டை சூடாகல. சூடாகுச்சுன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு வேற மாதிரி போயிருந்திருக்கும். வா மாப்பிள, நம்ம போய் அங்கிட்ட விளையாடுவோம். இவனுலாம் வானா, அவனை போனா போட்டு மாப்பிள, வா நம்ம விளையாடுவோம். இங்கே தான் பலி இருக்குது. இருந்தாலும் உங்க பாப்பா வந்து இப்படியெல்லாம் பேசிக்க கூடாது மாப்பிள. நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி பத்தியா நம்மளை எவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதே வேலையை தாண்டா திரியாரு எங்க பாப்பா, என்ன கேவலப்படுத்திக்கிட்ட. நம்ம நேற்று விளாண்டுட்டு ஒரு மணி இருக்குமா நம்ம சாப்பிட போகும்போது வீட்டுக்கு. இதுக்கு ஏன்டா அழுகுறா? சரியா சொல்லு. அம்மா நம்ம 1 மணியை போல தான் வீட்டுக்கு போனோம் சாப்பிட. நேற்று சோறு திங்கிறதுக்கு உட்காந்துட்டா. எங்க அம்மாவும் சோறு வந்து வச்சிருச்சு. தட்டையில வச்சு சோத்தை வச்சு பிணைஞ்சு வாயில் அள்ளி வைக்கும் போது எங்க பாப்பா விட்டாரா. வந்தவர் ஒரு சேதி ஒன்று சொன்னார் பாரு. அவர் சொன்ன சேதி வந்து எனக்கு வந்து இதயமே வெடிச்சு போச்சுடா. அப்படியே அப்புறம் ஒரு சேதி ஒன்று சொல்லிவிட்டார் அவரு. அப்படி என்னடா சொன்னார் அவரு? 35 வயசாகி போச்சு, வேலை வெட்டிக்கு போகிற எண்ணமே இல்லாமல் இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு பலிங்க விளாண்டுக்கிட்டு நிற்கிறியா? இப்போ என்னுடைய உழைப்பில் வர சம்பளத்தை வச்சு திண்டுக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டாரா? எப்படி அவங்களுக்கெல்லாம் மனசு வருது? ஒரு பிள்ளை சோறு திங்க உட்காந்துருக்கும் போது அது சோத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னாக்கா நம்மளுக்கு எப்படி தான் சோறு இறங்கு? அப்போ நீ சாப்பிட்டே இல்லையா மாப்பிள்ள? ஒத்தரிச்ச சாப்பிடாம விடுவாளாக்கு. நெய்ச்சோறு கறியானோ வேற ரோல இருந்துச்சு. எங்கம்மா காய்ச்சினது வச்சு கட்டி விட்டல 2 தட்டையா. எங்கள் பாப்பாக்கே சோறு பத்தல, கஞ்சி குடிச்சாரு. அதான் நீ பெரிய ஆளு மாப்பிள்ள. அவர் அந்த திட்டியே 2 தட்டை சோத்தை திட்டுருக்கா பத்தியா? அது அவருக்கு வச்சாம என்னைக்கே ஒரு நாளைக்கு திட்டு வாங்கினாக்க நம்மளுக்கு ரோசம் வரும். டெய்லி வாங்குறே தானே, அதனால எல்லாம் ஒன்று கண்டுக்கிறதே இல்லை. அது போயிட்டு போதே நான் உன்ட்ட கேட்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று என்ன நீ வந்து வீட்டை சுற்றி விடியாதுக்கிட்டு இருந்தா ஒரே சவுண்டாக இருந்துச்சு உங்கள் வீட்டில். அந்த கொடுமையை ஏன்டா கேட்குறா நீ? ஏன் உனக்கு செருப்படி விழுந்துச்சோ வீட்டில்? நேற்று ராத்திரி நம்ம பலிங்க விளையாண்டுட்டு ஒரு 9 மணியை போல் வீட்டுக்கு போனோம்ல சாப்பிட. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா எங்கள் வீட்டில்? உனக்கு என்னடா நடந்துச்சு? லேட்டாக 9 மணியை போல் போயிட்டோம்ல வீட்டுக்கு. எங்கள் அம்மா வந்து சோத்தில் தண்ணியை ஊற்றி பிடிச்சி சோறு இல்லை ஒன்றும் இல்லை போய் விழுந்து படுறா அப்படின்னு இருந்துச்சு. நம்மளுக்கு பட்டினியாக படுத்தாக்க தூக்கம் வராது. நேரம் அடுப்பகரில் போய் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அப்புறமெல்லாம் ரூமுக்கு வந்து பார்த்தாக்கா செரிலாக்கு இருந்துச்சுடா. தம்பிக்காக கரைச்சி வச்சிருந்துச்சு செரிலாக்கு. அதை எடுத்து திண்டுவிட்டேன். அதை திண்ட உடனே எங்கள் அம்மா பார்த்துருச்சு திங்கும் போது. விட்டு விரட்டுனுச்சு என்ன அடிக்கிறதுக்கு. அதுதான் வீட்டை சுற்றி வந்தேன். அதான் தெரு மக்களும் எல்லாரும் என்ன பார்த்துட்டா. உன் தம்பியோட செரிலாக்க தானே எடுத்துட்டா. இதுக்கே திட்டினாங்க உங்கம்மா. திட்டுனதை கூட நான் பெருசாக எடுத்துக்கலடா. வீட்டை சுற்றி என்ன அடிச்சிச்சு பாரு. தெருவில் எல்லா மக்களும் பார்த்தாலும் என்ன பார்த்து சிரிச்சிச்சோ. அதுதான் எனக்கு வந்து சகிக்கல மாப்பிள்ள. எனக்கு இந்த ஒன்று தான் மாப்பிள்ள புரியலை. நம்ம எவ்வளவு பொறுப்பாக அந்த சூட்டில் நின்று விளாண்டுட்டு வீட்டுக்கு போகிறோம் சோர்த்திங்க. அந்த சோர்த்திங்க உட்கார நேரத்தில் மட்டும் வந்து இப்படியெல்லாம் பேசுது போல. எப்படி தான் இவளுக்கு மனசு வருதோ தெரியலடா. சேட்டு உங்கள் பாப்பா அந்த கம்பை உடச்சிக்கிட்டு வர்றாரா? வா ஓடிடுவோம். நில்லு மாப்பிள்ள, நானும் வரேன்.